வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் டெரண்டினோ. கண்டிப்பாக சினிமா அண்ட் ஹாலிவுட் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக இவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது. அண்ட் இவர் யார், என்ன, ஏன் இவர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கார், அண்ட் சினிமா லவ்வர்ஸ்லாம் ஏன் இவரை இவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றதை முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல குவிண்டின் டெரண்டினோவோட முழு பேர் குவிண்டின் டெரண்டினோவே கிடையாது, குவிண்டின் ஜெரோம் டெரண்டினோ. இவர் மார்ச் 27, 1963 நாக்ஸ்வில்லுன்ற ஒரு இடத்துல தான் பிறக்கிறாரு. அண்ட் இவர் சின்ன வயசுலேயே இருக்கும்போதே இவங்க பேரண்ட்ஸ்க்கு டைவர்ஸ் ஆனதுனால இவர் ஹாலிவுட் சிட்டியான லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வராரு. ஸோ அங்கே தான் இவருக்கு சினிமா மேலே இருக்க ஒரு பற்று ஆரம்பிக்குது. இவர் தன்னோட 14 வயசில் இருக்கும்போதே ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ரைட்டிங்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் 1980s காலகட்டத்தில் இவர் நிறைய ஃபிலிம் தேட்டர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமாக புசி கேட்டுன்ற ஒரு அடல்ட் ஃபிலிம் தியேட்டரில் இவர் நிறைய காலம் ஒர்க் பண்ணியிருக்கிறதா இவரே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. தென் 1992 இவரோட ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் ஃபிலிம் ரிசர்வியர் டாக்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதில் இவரே டைரக்ட் பண்ணி, ரைட் பண்ணி, அண்ட் மிஸ்டர் ப்ரௌனுன்ற ஒரு கேரக்டராகவும் இவரே ப்ளே பண்ணி நடிச்சிருக்காரு. அண்ட் அதுவும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் அதை தொடர்ந்து 1994 அப்போ பெரிய ஆக்ட்ரஸாக இருந்த உமா டர்மனை வச்சு பல்ப் ஃபிக்ஷன்ற ஒரு படம் எடுக்கிறாரு. அண்ட் ஆக்சுவலாக இந்த படம் தான் டெரண்டினோவோட மாஸ்டர் பீஸ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என் தலைவன் அந்த காலத்துலேயே டார்க் காமெடினா என்னன்றதை காமிச்சிருப்பாப்புல. ஸோ அதுதான் எனக்கு ஃபேவரட்டான மூவி டெரண்டினோவோடதில். அண்ட் இதை கண்டினியூ பண்ணி இனி 8 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படங்கள் எல்லாம் அவருக்கான ஒரு ட்ரெண்ட் செட்டையே க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். டெரண்டினோவோட எல்லா மூவிஸும் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ படம்னா என்னன்றதை நான் எடுத்து காமிக்கிறேன்றான்ற மாதிரி கில்பில்லாம் பூந்து விளையாடியிருப்பார். அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோ மீம்லாம் யாரால் மறக்க முடியும்? ஸோ அதுக்கெல்லாம் சொந்தக்காரரே இவர் தாங்க. அண்ட் இவரோட ஒரு செம்மையான குவேட் இருந்துச்சு, அதை நான் வாசித்து காமிக்கிறேன். When people ask me if I went to film school, I tell them no, I went to films. அந்த காலகட்டங்களில் ஃபிலிம் ஸ்கூல்ஸ் போனால் தான் ஃபிலிம் டைரக்டர் ஆக முடியும், அண்ட் ஃபிலிம் ஸ்கேலில் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மெத்து இருந்துச்சு. அண்ட் அதை தவிர்த்தது குவிண்டன் டெரண்டினோ தான். ஆனால் அந்த 10 ஃபிலிம்ஸ்னால் அவர் ஃபேமஸ் ஆனதை விட அவரோட ஆட்டிடியூட்னால தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஏன்னா எப்போவுமே ப்ரெஸ் பீப்புளை பார்த்து தான் எல்லோரும் பயப்படுவாங்க. பட் இதில் உல்ட்டாவாக ப்ரெஸ் பீப்புள் தான் நம்ம டெரண்டினோவை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா மனுஷன் ரொம்ப ஃப்ராங்கான ஆளுங்க. பட்டுன்னு யார் இருக்காங்க இல்லைன்றதெல்லாம் பார்க்க மாட்டார். பிடிக்கலன்னா மூஞ்சுக்கு முன்னாடியே காரி துப்புற மாதிரி பேசி விட்ருவார். ஸோ ஒரு கான்ட்ரவர்சியோடையே சுற்றுற ஆள் தான் நம்ம டெரண்டினோ. அண்ட் இவர் எடுத்த 10 ஃபிலிம்லேயே கடைசியாக எடுத்த ஃபிலிம் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். அண்ட் அதோட தன்னோட ஃபிலிம் கெரியர்லேருந்து விலகிறதா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா நம்ம மெட்டா மங்கீஸ் குவிண்டன் டெரண்டினோவை பற்றி ஒரு ஃபுல் பாட்காஸ்டே பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் பார்க்கணுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச டெரண்டினோ ஃபேன்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். See you on the next video. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. It's out the way you want it. Why the need for so much gruesome, graphic violence? Why not let us imagine Because a it's little so of it? much fun, Jan. Get it?